ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பை மோட் மொபைல் ஆப்புங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இந்த ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான விலையில், டெலிவரி சார்ஜஸும் ரொம்பவே கம்மி. நான் இதில் நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் வெல்கம் கிட்டு அண்டு நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க. அண்டு ரொம்பவே கம்மியான விலையில் மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிது. நான் இதனோட ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும் இதில். அண்டு ரொம்பவே தரமானதாகவும் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் தரமானதாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது இதில். இதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதால நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள்ஸ் இப்போ நிறைய வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்பவே எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே ஆப்பில் கிடைக்கிறதால ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வாங்கி பயனடைங்க. நன்றி. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ப்ரெக்னென்சி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்போல்லாம் 10, 11 கூட நார்மலாகவே கன்சீவ் ஆகி நார்மலாகவே டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலத்தில் வந்து ப்ரெக்னென்சி வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளுமே இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதமும் அதுக்கான சான்ஸும் கம்மியானது குறைஞ்சிருக்கு. ஒரு பெண் வந்துட்டு வயதுக்கு வரும்போதே ஆரம்பத்திலிருந்தே தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்போ வந்துட்டு அந்த பருவமடைகள் தொடங்கி கருவுற்றலுக்கு வந்துட்டு நம்ம அந்த கர்ப்பப்பை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கணும். அப்புறம் குழந்த ஃபார்ம் ஆன பின்ன நம்ம என்னென்ன ஃபுட்டு வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் குழந்தையோட மூளை வளர்ச்சியும் இதய ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஹெல்த்தியான வெயிட்டும் இருக்கும். ப்ரெக்னென்சின்னாவே பேசிக்காக நம்மளுக்கு ஒரு 5 முதல் 6 விட்டமின் ரொம்பவே முக்கியமானது. அது ரொம்பவே முக்கியமானது பார்த்தோன்னா கால்சியம், ஃபோலிக் ஆசிட், அயர்ன், புரோட்டீன், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. நம்ம இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா குழந்தையோட பிறப்பு எடை வந்துட்டு குறைய சான்ஸ் இருக்குது. ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோன்னா ஃபோலிக் ஆசிட் தருவாங்க. அது நேச்சுரலாகவே நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் டெஸ்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன். அதுக்கு நான் எனக்காக கன்ஃபார்ம் ஆச்சு மைண்டோட ஃபிக்ஸ் ஆனப்பறம் நல்லா டெய்லி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துப்பேன். ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு கப் எடுத்துப்பேன். அப்புறம் வந்துட்டு பாதாம், வால்நட்ஸு இதெல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து சாப்பிடுவேன். எல்லா விதமான பழங்களும் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு மாதுளம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், அப்புறம் இந்த ஆப்ரிகாட்னு சொல்லுவாங்க அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்துட்டு சில பேர் 5 மாதம் கழித்து எடுத்துப்பாங்க. சில பேர் முதல்ல இருந்தே அதுக்கான மொத்த ஊட்டச்சத்தும் குழந்தைக்கு கிடைக்கணுன்றதுக்காக முதல்ல இருந்தே எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட் சார்ட் வந்து தருவாங்க. என்னென்ன ஃபுட்டு வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்துட்டு அந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நட்ஸும் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு வந்துட்டு ஆயில் கம்மியாகவும் சுகர் லெஸ்ஸாகவும் எடுத்துக்கணும் உங்களுக்கு. அப்புறம் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. தண்ணி மட்டுமே ரொம்பவே முக்கியமானது கர்ப்ப காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் பெண்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்ப்பப்பையும் உடல் வலிமையும் உடல் உறுதியும் இருக்கும். தேங்க்யூ.